கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் அதிமுகவினுடைய பொதுக்குழு இன்றைய தினம் கூடியிருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா 210 தொகுதியில் அதிமுக 2026 தேர்தலில் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. பொதுக்குழுல கூட்டணி குறித்து நிலைப்பாடு எடுக்கிறது அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பொதுக்குழுவை? இல்ல, பொதுக்குழு சரிதான், தேர்ந்தெடுக்கப்பட்டது சரிதான், முடிவு எல்லாம் சரிதான், 210 வாங்கணுன்ற ஆசை எல்லாம் சரிதான். ஆனா நீங்க உன்னுடைய சேர்க்கை சரியில்லையப்பா. இல்லையா? அமித்ஷா தான் அதனுடைய எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார்னு சொல்லும்போது, அது ஏற்கனவே தமிழகத்தில் விலை போகாத அரசியல், பாஜக அரசியல் என்பது. ரைட்டா? இப்போ கூட திருப்பரங்குன்றத்தில் மூக்கோடப்பட்டது மக்களுக்கு பூரா தெரியுது. அப்போ இப்போ யார் என்ன திருட்டு பயலுக அப்படின்னு சொல்லி கையும் களவுமாக பிடிபட்டுருச்சு. அப்போ இது திரும்ப திரும்ப அதை தூக்கி விட்டு சுமக்கிற வரைக்கும் அதிமுக ஓட்டு வங்கி செதறும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஆளுக இது பாஜகவினுடைய அஜெண்டாவிற்கு நம்பகமாக வேலை செய்யறதுக்கு வேற ஒரு கட்சியை நோக்கி போகிற மாதிரி இடம் வந்துருச்சு. ஓகே. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எடப்பாடின்ற குதிரையை ஒழிச்சதும் அவங்க தான், எடப்பாடின்ற குதிரையை கழுதையாக்குனது அவங்க தான், அந்த கழுதைகிட்ட இருந்து இன்னொருத்தரை பிடுங்கி விடுறது அவங்க தான். அப்போ என்னன்னா, மொத்தத்தில் இந்த பாஜக வந்துட்டு இந்த ஆம புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடுன்ற மாதிரி பாஜக புகுந்த கூட்டணி உருப்படாது, தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படும், தோல்வியை தான் தழுவோம் அப்படின்றதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா திட்டத்துலையும். அப்போ இன்னைக்கு திமுக அதை கையில் எடுத்தாலும் திமுகவுக்கு பாதிப்பு வரும். நம்ம அதை திரும்ப திரும்ப நம்ம ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவு பாஜக என்ன செய்யுது அப்படின்ற அரசியல் தெரியாதவங்க இல்லை. அந்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கு திமுகவுடைய பலமா இருக்கு. பாஜக தமிழ்நாட்டு வணிகர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிச்சு, டெல்டாவில் மீத்தேன் ப்ராஜெக்ட்ன்ற பேரில் என்னவெல்லாம் செஞ்சிச்சு. ரைட்டா? இது எய்ம்ஸு என்ன நடக்குது, கீழடி என்ன நடக்குது, திருப்பரங்குன்றம் என்ன நடக்குது, ரைட்டா? ஜிஎஸ்டி என்ன நடந்துச்சு, டோல்கேட்டுகளில் என்ன நடக்குது, எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பது நடக்குது. நீட் தேர்வில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி மாநில உயர்கல்விக்கான நிதியை ஒதுக்குறதுல என்ன நடக்குது, பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒதுக்குறதுல என்ன நடக்குது, இவங்க கவர்னரை வச்சு என்னெல்லாம் செய்கிறாங்க, எத்தனை மசோதாக்களை கிடப்பில் போட்டாங்க, அதை நடைமுறை கொண்டு வர்றதுக்கு எத்தனை முறை உச்சநீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு ஏற வேண்டி வந்தது தமிழ்நாட்டில். இது தமிழ்நாட்டில் திமுக ஸ்டாலின்ற விஷயம் இல்லை, எந்த முதல்வராக இருந்தாலும் இந்த நிலைமையை ஏற்படணுன்றது தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அது மட்டும் இல்லை, திமுக இன்னைக்கு மக்களுக்கு பல்வேறு விஷயங்களில் நிறைய சப்போர்ட் கிடைக்குது. இப்போ மதுரையில் இந்த பாலத்தை, வேலுநாச்சியார் பாலத்தை திறந்து வச்சது மட்டும் இல்லை, 31,000 கோடி ஒப்பந்தம் என்பது மதுரையுடைய முகத்தை மாற்றுவது, சர்வதேச அளவில் ஒரு முகத்தை உருவாக்குறது. சரிம்மா, எல்லா ஒப்பந்தங்களும் உடனே நடைமுறைக்கு வந்துடுமானா வராது. ஆனால் சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு 3,065 கோடி ரூபா மதுரைக்கு செலவிடப்படுவது என்பது பெரிய தொகை. அது மட்டும் இல்லை, ஒரு 68,000 வீடுகள் கொடுத்துருக்குறாங்க கட்டி, 68,000 குடும்பங்கள் பலனடைஞ்சிருக்கிறாங்க. 68,000 குடும்பங்களுக்கு ஒரு இருப்பிட பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய சோசியல் செக்யூரிட்டி மெஷர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இறங்கி மாவட்டந்தோறும் செய்கிற வேலைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தமிழக மக்கள் உணர்றோம். அதே மாதிரி பெண்கள் பல்வேறு திட்டங்களை உணர்றாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு பேஸ் கிடைச்சிருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஆட்சி வேணுன்றதையும் முடிவு பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட ஆட்சி கூடாதுன்றதையும் முடிவு பண்ணியிருக்காங்க. எடப்பாடியினுடைய காலம் இருண்ட காலம், தமிழ்நாட்டை ஆண்ட காலம். ஓகே. அது ஒரு கொரோனாவுக்கு ஒரு முறையான ஏற்பாடு கிடையாது. ஒரு விளக்குமாற
27 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு எழுதினவங்க 210 ரூபான்னு 170 ரூபான்னு நினைக்கிறேன். 170 ரூபாய்க்கு என்னமோ ஒரு கீத்து விளக்குமாற பர்ச்சேஸ் பண்ணி கணக்கு எழுதி கொரோனா காலத்தில் கொள்ளையடித்த கும்பல் தான் இந்த அதிமுக. ரைட்டா? அப்போவும் பாஜக போட்ட அத்தனை ஒப்பந்தங்கள்லையும் அடிமை சாசனங்கள்லையும் கையெழுத்து போட்டவங்க தான் இந்த எடப்பாடி குரூப். அப்ப இந்த ஒரு பொதுக்குழு வந்து பாஜகவுடைய நேரடி கட்டுப்பாட்டுல தான் நடக்குதா? நிச்சயமா. அதான் அமித்ஷா தைரியமா சொல்றாரு, நாங்க பீகாரை முடிச்சிட்டோம், அடுத்து மம்தா பானர்ஜி ஸ்டாலின் ரெடியா இருங்க, அடுத்து மேற்கு வங்கம் தமிழ்நாடு. இது என்ன சினிமா அவசரமா? நீ என்ன செஞ்சிருக்க நாட்டுக்கு? இதுல என்ன இந்த சொல்ற சினிமா வசனத்துல சொல்ற மாதிரி இந்த பேச்சை பேசுறதுக்கு நீங்க வெக்கப்படணும். லட்சக்கணக்கான கோடிகள் எடுத்து அதானி கொடுத்து வச்சிருக்கிறேன். விவசாயிகளை 200 பேரை சாகடிச்சு. ரைட்டா? இந்த தொழிற்சங்க சட்டங்கள்னு சொல்லி தொழிலாளர்கள் உரிமையை பூரா பறிச்சு வச்சிருக்கிற. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு நீ மேற்கு வங்க போய் கிழிக்க போறேன், தமிழ்நாட்டை வந்து அழிக்க போறேன் அப்படின்னு பேசுறதுல ஒரு வெக்கமா இல்லையான்னு கேட்கணும். உன்னால ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கா? 1.5 லட்சம் வீடுகளை இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல இந்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் செய்யறாங்கல்ல, என்னன்னா மத்திய போலீஸை போய் அனுப்பி நீ போய் உடனே போய் தீபத்தை ஏற்று, ஏன்னா உடனே கலவரம் வரணும், வன்முறை வரணும், பிரச்சனை ஆகணும். அங்கே 15 மீட்டர் தர்கா 2 பேர் கல்லெறிகிறான்னு வச்சுக்கோங்க, அதில் வர்ற வன்முறைக்கு எவன் பொறுப்பு? அப்போ தமிழ்நாடு அரசு பொறுப்பு. ரைட்டா? இதை ஏன் அப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கை கையாளுறதுல ஒரு கலாச்சாரம் இருக்கு, நீதிமன்றத்தை கையாளுவதில் ஒரு கலாச்சாரம் இருக்கு. அது என்னன்னா, அதுக்கு பேர் புல்டோசர் கலாச்சாரம். அந்த புல்டோசர் கலாச்சாரத்தில் புல்டோசர் பாவான்னு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, புல்டோசர் மாமான்னு ஒரு ஆள் வச்சிருக்காங்க. அந்த புல்டோசர் பாபா யாருன்னா யோகி ஆதித்யநாத், யூபியினுடைய முதல்வர். அந்த புல்டோசர் மாமா யாருன்னா சிவராஜ் சிங் சவுகான். சரிங்களா? இதெல்லாம் டைட்டிலா வச்சுக்கிட்டு அலையிறாங்க. என்ன அர்த்தம்னா, உங்க அண்ணன் உங்க அண்ணன் மீது ஒரு வழக்கு அப்படின்னா உங்க வீட்டை வந்து புல்டோசரை விட்டு இடிச்சிடுறது. இப்படி எந்த பயங்கரவாத வழக்குகள்ல கூட செய்ய முடியாது. உலகத்துல பாசிஸ்டுகள் மட்டுமே செஞ்ச வேலை இது. சரியா? அதை இவங்க இங்க செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பேரை செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டதுல 7 லட்சத்தி சில்லற பேர் வீடு இழந்திருக்கிறான். இதுதான் நீ செய்யக்கூடிய பணியா? அதெல்லாம் அதாவது தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டை ரெடியா இருங்க ஸ்டாலின், ரெடியா இருங்க மம்தான்னு சொல்றீங்க இல்லையா? ரெடியா இருங்க அமித்ஷா, ரெடியா இருங்க மோடின்னு அவங்க தன்னைத்தானே சொல்லிக்கணும். ஏன்னா நீங்க தனி மெஜாரிட்டி வாங்கினது தோத்து போயிட்டீங்க, அடுத்தடுத்து குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ உங்க குடும்பியே நிதிஷ்குமார் கையில இருக்கு இல்லையா? சந்திரபாபு நாயுடு கையில் இருக்கு. இவ்வளவு கேவலமான நிலைமையில் நின்று நீங்கள் மற்றவனுக்கு சவால் விடுறீங்க, வீட்டை போய் அடிச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு இதில் சவால் வேற. ரைட்டா? இப்போ இப்படிப்பட்ட ஆட்களினுடைய சவாலுக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய ஒரு துரோக கும்பலாக தான் எடப்பாடி செயல்பட்டார். இன்னும் அவர் செயல்படுறார். ஏன்? எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம்? கொடநாடு கொலை கேஸு எடப்பாடி மேலே இருக்கு இல்லையா? எப்போனாலும் பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு எதிர்காலமே இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நீங்கள் எடப்பாடியை பொறுத்தளவு ஒரு பாஜகவினுடைய கஸ்டடியில் இருக்கிற ஒரு கைதி, கொலை கைதி. சரிங்களா? அவர் மேல் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்போ கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கைதி தான் அவர், பாஜகவின் கைதி. அதனால தப்பிக்கவே முடியாது. இப்போ விஜயும் தப்பிக்க முடியாது. விஜய் 41 பேரை அது இன்சிடென்டல் மரணம் என்றால் கூட சிபிஐன்ற கருவிக்கிட்ட இன்னைக்கு அந்த விசாரணை இருக்கு. அப்ப 47 பேர் கொலைக்கு காரணம்னு எப்ப வேணா விஜய் தூக்கி உள்ள போடலாம். நடக்குமா? இல்ல, இதெல்லாம் தான் உங்களுக்கு தைரியம் கொடுக்குது. இந்த தைரியத்துல தான் மத்திய
ஒன்றிய அரசினுடைய அதிகார அமைப்புகளை கொண்டு மிரட்டுவதை அவங்க ஒரு வழிமுறையா வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் ஆட்சி முறைன்னு சொல்றான். இதைத்தான் அவன் தைரியம்னு சொல்றான். நீ எலெக்ஷன் கமிஷனோட தான் நீ ஒரு கூட்டணி போட்டிருக்க. நீ உண்மையிலேயே நேர்மையாளனா இருந்தா எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கி விட்ட? ஏன் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து முடிவெடுக்கலான்னு எதுக்கு மாற்றி வச்சிருக்க? அப்போ அங்கே ஆரம்பிக்குது ஃப்ராடுத்தனம், தேர்தல் ஃப்ராடுத்தனம். இப்போ எஸ்ஐஆர் ஃப்ராடு, வாக்காளர் பட்டியல் குழப்பம், தேர்தல் தில்லுமுள்ளு, இந்த திருட்டுத்தனத்துக்கு நீ ஏன் போன? உன்ட்ட அரசியல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பேசுறதுக்கு விஷயம் இல்லை, மக்கள் நலன் இல்லை. உனக்கு பொருளாதாரம் தெரியாது, அரசியல் தெரியாது. என்ன தெரியும்? பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் தூக்கி அதானிட்டையும் அம்பானிட்டையும் கொடுக்க தெரியும். அதிகாரத்தில் என்ன தெரியும்? உங்கள் 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துக்கிட்டு, சரியா, மொத்தத்தில் ஒரு சிறு கும்பல் ஆட்சி தான் இங்கே நடக்குது. ஜனநாயக ஆட்சி கிடையாது. சரியா? ஊடகங்களை பூரா விலைக்கு வாங்க தெரியும். ஊடகங்களை பூரா தங்களுடைய பொய்களுக்கு மவுத் பீஸாக மாற்ற தெரியும். இந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு நீங்கள் எப்படி தைரியமாக ஸ்டாலினுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சவால் இல்லை? இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. எத்தனை வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் முடியாதுன்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? அது துணிச்சலான ஒரு முடிவா, பகிரங்கமான வெளிப்படையான அறிவிப்பை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா. அந்த சவால் விடுறதுக்கு இன்னைக்கு இந்தியாவிலே வர கட்சிகள் இல்லை. ஒன்று ஓரளவு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 கட்சியை சொல்லலாம். பினராயி விஜயன் கேரளா, அங்கே மம்தா பானர்ஜி, இங்கே எம்கே ஸ்டாலின். சரிங்களா? அதுலேயும் அவங்களுடைய பிரைம் டார்கெட், அதாவது தாங்க முடியாத, சமாளிக்க முடியாத ஒரு இடம்னா அவமானகரமான தோல்வி பூரா தமிழ்நாட்டில் நடக்குது. அவர்களால் கேரளாவில் அக்கௌண்ட்டுக்காச்சும் 2 எம்பியை காட்ட முடியுது, அக்கௌண்ட்டாச்சும் ஓப்பன் பண்ண முடியுது. பெங்காலில் ஒரு 30% டஃப் கொடுக்க முடியுது. ரைட்டா? தமிழ்நாட்டில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியல. இங்கே அவங்க சிவில் 0, மினிமம் பேலன்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக கிடக்கு அக்கௌண்ட்டு. அதனால இந்த தோல்வியை, இந்த அவமானத்தை, இந்த அசிங்கத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால என்னன்னா துடிக்கிறாங்க, இடந்து தீயில கிடந்த புழுவா துடிக்கிறாங்க. அதனால தான் இந்த பேச்சு வருது. டிஎம்கே கூட்டணியினுடைய இந்த எதிர்ப்பு பாராட்டத்தக்கது. அதனால தான் நம்மை போன்ற முற்போக்கு இயக்கங்கள், ஒரு சமதர்மம் வேணுன்ற தீவிர இடதுசாரி இயக்கங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தரும். ஓகே, இதுல முக்கியமா அந்த 210 தொகுதியில வெல்லும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி எது எப்படி பார்க்கலாம்? அது ஜெயிச்சிருவாங்களா? அதுக்கு எது வாய்ப்பு இருக்கா? எது 210 தொகுதியில அதிமுக வெல்லும்னு சொல்றாங்களா? ஆமா, இல்ல, நான் நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதுதான். ஊர் சப்பானின்னு தான் நம்மளை கூப்பிடுது. அது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் நல்லா. ஆனாலும் நம்ம என்ன சொல்லிக்கிறணும், என் பேர் கோபாலகிருஷ்ணன் அவராக சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். ஊர் சப்பானின்னு தான் கூப்பிடுது. ஏன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் உடஞ்சு சிதறி ஒன்றும் இல்லாமல் ஆக்கினது யாரு? பாஜக. அந்த திட்டத்துக்கு பூரா பலிகடாவை ஆனது யாரு? வேலை செஞ்சது யாரு? அங்கே போய் பாதம் தாங்கிகளாக இருந்தது யாரு? எடப்பாடி, ஓபிஎஸ் 2 பேரும். ஓகே, ரைட்டா? அதனால என்னன்னா, ஏறக்குறைய இவர்கள் அதிமுகவை அழித்து விட்டார்கள். அழித்தது பாஜக, அதுக்கு காட்டி கொடுத்தது இவங்கள் தான். அந்த கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா அது பிரியாணி கூட்டமாக தான் இருக்கு வழக்கம் போல. இது ஒரு ஜெனுன்னா பழைய அதிமுக மாதிரி இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வரக்கூடிய 10,000 பேர் பிரியாணிக்காக தான் கொண்டாங்களா? நிச்சயமா அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எடப்பாடி என்ன சொல்லி ரசிப்பீங்க? இப்போ விஜயனுடைய பிரச்சனைகளை இன்னும் அந்த இளைஞர்கள் பார்க்கல. அவன் இன்னும் சினிமாவில் அவர் வந்தாலே ஒரு 50 பேரை அடிச்சு தூக்கி விடுவாருன்ற இடத்துல வச்சு பார்க்குறான். அப்படி ஒரு ஹீரோஷிப்பு அவர் மேலே இருக்குது. எடப்பாடிக்கிட்ட என்ன இருக்குது எல்லாருக்கும் தான் தெரியுமே. எடப்பாடிக்கு என்ன இருக்குது? ஊர்ந்து போக தெரியும் தெரியுது இல்லையா? ஊர்ந்து போகிற ஒரு ஆளை எப்படி நாயகனாக எடுத்துப்பான்? ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் 1000 ஊழல் 1000 பிரச்சனைகள் சொன்னாலும் லேடியா மோடியா பார்த்துருவோன்னு சொல்லிட்டு
தகராறு பண்ணக்கூடிய ஆள் இல்லையா? அந்த போல்ட்னஸ் இல்லாமல் லீடர்ஷிப்பை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறான். ஒரு தமிழ்நாட்டை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக சங்கிய அரசை யார் ஜெனூனாக எதுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஓட்டு அப்படின்றது விழிப்புணர்வு உள்ள வாக்காளர்களுடைய சிந்தனை. நன்றி. நன்றி.